விஜய் அண்ணாக்கு வந்து ஷோ ஹாப்பி பர்த்டே. நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும். அண்ணா நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். அவங்க சொன்ன மாதிரி நானும் உங்களோட பிக் 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 ஃபேன். அப்படியாக பாருங்க, சிறுவர்கள் எல்லாருமே அந்த கேக் வெட்டிக்கு ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. மேலே அவர் சிஎம்மானதில் எங்களுக்கும் ஒரு ஹாப்பி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக இலங்கையில் யாழ் மாவட்டத்தில் நிற்கும். குறிப்பாக இந்த இடங்களில் நாச்சிமார் கோயிலடி என்று சொல்லுவாங்க. தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்வு. ஆனால் அந்த பிறந்த நாள் நிகழ்வானது இன்றைய தினம் 21 இந்த இடங்களில் மாலை நேரம் 4:30 மணி அளவில் கொண்டாடப்படுகிறது. இப்போ அந்த காட்சிகளை தான் இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். என்ன மாதிரியெல்லாம் இந்த நிகழ்வுகள் இடம்பெறுகின்றதை தொடர்ந்து இந்த காணொலி ஊடாக பார்க்கலாம். அப்படியாக இந்த இடங்களில் பாருங்கள், இந்த இடங்களில் தான் அந்த பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக அந்த ஆயத்த வேலைப்பாடுகள்லாம் இடம்பெற்று கொண்டு இருக்குது பாருங்கள். அப்படியாக விஜய் அவர்களுடைய அந்த பதாகைகள், புகைப்படம் உள்ள பதாகைகள், தளபதி விஜய் 52வது பிறந்தநாள் அந்த விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு பாருங்கள். இந்த இடங்களில் பலூன் எல்லாம் கட்டிக்கிறோம். அப்படியாக விஜயனுடைய புகைப்படம் குறித்த அந்த கேக் இந்த இடங்களை வச்சிருக்கிறேன் பாருங்கள். 52வது பிறந்த நாள் அது. அப்படியாக இந்த இடங்களை பாருங்கள், நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக. இந்த இடத்துல சிறுவர்கள் எல்லாருமே வந்து நிற்கிறோம் பாருங்க. முக்கியமாக இந்த பிறந்த நாள் கேக் இருக்கா பார்ப்போம். அப்படியாக இந்த இடங்களில் பாருங்க, கேக் வெட்டுவதற்காக, அதாவது இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் ஆரம்பமாக கொண்டாட்ட காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கொண்டாட்டத்தினுடைய நிருபர்கள், அதாவது இதை ஆயத்தம் செய்வர்கள் இந்த இடத்துல இந்த புகைப்படங்கள் எடுக்கிற அந்த காட்சிகளை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக பாருங்க, தொடர்ந்து நிறைய பேர் இந்த இடங்களில் வந்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக பாருங்க, கேக் வெட்ட போயினோம். இந்த அதாவது இந்த நிகழ்வுகளை ஆரம்பிக்கிற, அதாவது நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி என்பதை எப்படி இந்த இடத்துல வந்து கேக் வெட்டுவதற்காக நிற்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் கத்திய இப்ப கேக் வெட்ட ஆரம்பமாக்கினோம். 8 7 எல்லாரும் சேர்ந்து 6 5 4 3 2 1 தளபதி கச்சேரி எல்லாரும் சேர்ந்து கேட்க வேண்டாம். வாவ், எல்லாரும் வாங்க அண்ணா, வாங்க நாளைக்கு எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல அண்ணா. அப்படியாக இந்த இடங்களில் கேக் வெட்டி இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை செய்து கொண்டிருக்கீங்க. அப்படியாக இந்த இடங்களில் பாருங்க, கேக் வெட்டி எல்லாருமே பரிமாறி கொண்டிருக்காங்க. காட்சிகளை பார்க்குறீங்க. அப்படியாக பாருங்க, சிறுவர்கள் எல்லாருமே அந்த கேக் வெட்டிக்கு நிற்கணும். சுயன் அப்படியாக மகிழ்ச்சியாக இந்த இடங்களில் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். சிறுமி யாரை கொடுக்க போறீங்க?
இது எங்களுக்கு உலக வைக்கப்பட்டிருக்கு. இங்கே நம்மளுடைய ஃபேன்ஸ் மற்றதோடைய நலன் விரும்பிகள்னு சொல்லி எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்தியாவுக்கு போய் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க முடியுமோ இல்லையோனோ தெரியல. எங்கள் சிறிய இந்த ஒரு ஏற்பாடின் மூலமாக வந்து அவருக்கு வாழ்த்துக்களையும் நீண்ட ஆயுளும் வழங்குறது கடவுளை வேண்டிக் கொள்வதான் எங்களோட உண்மையான ஒரு நோக்கமாக இந்த நிகழ்வை வந்து நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். எங்க இருந்து வாரீங்க? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம். இன்றைய நாள் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் ஏற்பாடு இதில் கலந்து கொள்றீங்க. உங்களுடைய இந்த டைம் எப்படி இருக்கு இந்த சுச்சுவேஷன்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணது. மேலே அவர் சிஎம் ஆனதில் எங்களுக்கும் ஒரு ஹாப்பி. புதிய விஷயங்கள் இந்திய மக்களுக்கு புதிய புதிய விஷயங்கள் நடக்கணும், எங்களுக்கு நடக்கணும்ன்றதை நான் எதிர்பார்க்குறேன். நன்றிங்க. வணக்கம். இந்த நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டது நோக்கம் என்ன? ஆமாம், எனக்கு நேற்றைக்கு சுகி எனக்கு ரிங் பண்ணி சொன்னார். நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஏனெண்டா இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் டான் டிவியில் ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது என்ன கேட்டார்கள், ஆறும் கூட நீங்கள் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் செய்கிறீங்களா, ஆறும் கூட ரோல் மாடல் உண்டு. நான் முதலில் நான் இருக்கிற நாட்டு பிரைம் மினிஸ்டராக இருந்த மார்கரெட் தட்சர், யூகே பிரைம் மினிஸ்டராக இருந்தவரை நான் பெருமையாக பார்த்துக்கொள்கிறேன். ஒரு சக்ஸஸ்ஃபுல் லேடி. அதுக்கு அடுத்தது நான் சொன்னேன்னா, நான் ஒரு வழிகாட்டியாக பார்க்குறது தலைவர் பிரபாகரன். ஏனென்றால் அவர் ஒரு ஆரம்ப காலத்தில் சின்ன வயசுல இருந்தே பெண்கள் விடுதலை, சமத்துவம், சாதி இது கோட்பாடு எல்லாத்தையும் மீறி ஒரு தலைவனாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். அதுக்கு அடுத்ததான் நான் இப்போ சொல்லி இருக்கிறது இளைஞர்களுக்கு வழிகாட்டியான விஜய், முதல்வர் விஜய். ஏன்னா அவர் ஒரு நல்ல ஒரு கலைஞராக இருந்திருக்கிறார். கலைஞராக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சும்மா சாதாரண ஆரம்ப காலத்தில் முதல் ஹீரோவாக இருந்த தியாகராஜ பாகவதர் அவர்கள்லாம் பாட்டு படிக்கிறது, ஆக்டிங் எல்லாமே உண்டா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர், சிவாஜி அவையிலால் அந்த மாதிரி கலை செய்ய முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ விஜய், தனுஷ் இவங்க யங் ஜெனரேஷன் எல்லாம் பாட்டு கூட படித்து அந்த கலையை ஒரு கலையாக கொண்டு போகிறாங்க. அதில் விஜய் எனக்கு பிடிச்சது மிகவும் ஒரு படத்தை பார்க்கும்போது எப்படியான படமாக இருந்தாலும் அதில் எல்லா விதமான என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும். அந்த படத்தை தொடங்கினா ஏதோ அதில் கொமெடி இருக்கும், மியூசிக் நல்லா இருக்கும், டான்ஸ் இருக்கும், எல்லா விதத்துலேயும் அவர் ஒரு நல்ல ஒரு கலைஞராக இருந்திருக்கிறார். இப்போ நான் அந்த படத்தை நிறைய என்ஜாய் பண்ணுறேன். ஆனால் அதுக்காக நான் இப்போ அவர் முதல்வராக வந்ததுக்கு நான் சொல்லல, ஒரு கலைஞனாக இல்லை. ஆனால் அவர்கிட்ட அந்த தனித்துவமான பண்பு, மற்றவர்களை மதிக்கிற பண்பு, எளிமையான பண்பு, ஹார்ட் ஒர்க், கமிட்மெண்ட், டெடிகேஷன், டிசிப்ளின், இது எல்லாத்தாலையும் தான் அவர் முன்னேறி இருக்கிறார். அது எல்லாமே ஒரு தலைவனுக்கு வழிகாட்டு. தலைவன்ன்றது பொலிட்டிக்ஸ்லேருந்து தான் பெற வேணும் இல்லை, தலைவன் தானாக தான் உருவாகுறான். அப்போ அந்த தலைவன் வந்தது அவர் தானாக உருவாகின தலைவன். அப்போ அவர் ஒரு நல்ல ஒரு இளைஞர் வழிகாட்டியாக இருக்கிறார். அப்போ அதை நிறைய இளைஞர்கள் இப்போ அதே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு காலத்தில் பொலிட்டிக்ஸ் என்றால் அது வயசு வந்தவர்களுக்கும் அது வேறு ஒரு தீண்டத்தகாத விஷயமா இருந்தது. இப்போ அதை டக்குன்னு மாற்றி அவர் இப்போ எல்லா இளைஞர்களும் பொலிட்டிக்ஸில் ஆர்வமாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு கொஞ்ச காலத்தில் அதை காட்டியிருக்கிறார். ஸோ அதனால் எனக்கு அங்கே போக முடியலையே. நான் போய் வந்தேன் தான், நான் அவற்ற இடத்துல போக இல்லாமல் இல்லாது. அப்போ நான் இது இப்படி ஒரு ஆர்வத்தோடு இருக்கும்போது இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அதை நான் பெருமைப்படுறேனுங்கிற ஈழத்தில் இருந்து நாங்கள் இதை செய்கிறது. அவர் வந்து எங்களுக்கு, அதாவது நாங்கள் தமிழரை, நாங்கள் யூகேல இருக்கும்போதெல்லாம் அவர்களுடைய படங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இங்கே இருந்து எடுத்து நாங்கள் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை திறந்து விட்டு நாங்கள் ஒரு காலம் தொடக்கம் வந்து கேசட், வீடியோ எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி கலைஞர்களை அங்கே கொண்டு வந்து தமிழ் சினிமா துறையை வெளிநாடுகளுக்கு நாங்கள் தமிழர்கள் தான் முதல் கொண்டு போய் சேர்த்தார்கள். ஆனால் எங்களுக்கு என்று ஒரு தரம் இல்லை. எங்களை தமிழ் மக்களை கண்டு சொல்லி சொந்தம் கொண்டாட எங்கள் வெளிநாட்டில் இந்த நாட்டை தவிர வேறு இல்லை. அப்போ இந்த நேரத்தில் முதல் திராவிட கட்சிகளாக இருக்கும்போது எங்களோட தமிழர்களை கண்டுகொள்ள இல்லை. ஆனால் இப்போ ஒரு தமிழனாக வந்திருக்கிற முதல்வர் விஜய் கட்டாயம் எங்களுக்கு தமிழர்களுக்கு
வழியை காட்டுவர். அது மட்டுமில்லை, இன்று வரைக்கும் அகதிகளாக தமிழ்நாட்டில் இருந்து அவதிப்பட்டு கொண்டிருக்க தமிழர்கள் அந்த கேம்புகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவைகள் இப்போ 30-40-50 வருஷமாகி கூட இன்னுமே அகதிகளாக அடைப்பட்டு கிடக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இதே சுச்சுவேஷனில் நாங்கள் வெளிநாட்டில் போய் லண்டனில் போய் 5 வருஷத்துலேயே எங்களுக்கு அங்கத்தை சிட்டிசன்ஷிப் தந்து எங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருந்து எங்களுக்கு வெளியே தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் எங்களோட மக்கள் நிறைய பங்கு வாட்டி கொண்டிருக்கணும். அங்கே எக்கனாமிக்கும் அங்கே நிறைய வழியில் உதவி செய்யணும். ஆனால் அவருக்கு தகுந்த வழியில் அரசாங்கங்களோ ஒருத்தருமே காட்டி கொடுக்கையில் கண்டுகொள்ள இல்லை. தயவு செய்து எங்களோட தலைவர் அவர்களுக்கு வழியை காட்டி அவர்களுக்கு ஏழுமான அளவு தகுதிய சான்றிதழ் கொடுத்து அவர்களையும் மற்ற சக மனிதர்களாக முன்னேறதுக்கு வழி கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை எங்கள் எல்லோர் சார்பிலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இலங்கையில் ரசிக்கும் தளபதி ரசிகர் சார்பாக நம் நாட்டு தமிழர்கள் சார்பாகவும் தமிழர் முதல்வர் தளபதி விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீனோஜா சந்திரகுமார். விஜய் அண்ணாக்கு வந்து விஷ் ஹாப்பி பர்த்டே. நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும் அண்ட் காட் பிளெஸ் யூ. எங்களோட ட்ரிபிள் ஏ மீடியா சார்பாக வந்து நாங்கள் நிறைய பேரை இன்வைட் பண்ணி எங்களோட ஹார்ட் விஷஸை வந்து உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம் அண்ணா. ஸோ இந்த வீடியோ பார்த்தா மறக்காமல் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, தேங்க்யூ. இது வந்து அவர் சிஎம் ஆனதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் ஐ எம் வெரி பிக் ஃபேன். உங்களோட மூவிஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். வேறு சொல்கிறதுக்கு வேர்ட்ஸ் இல்லை, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை. தேங்க்யூ. நல்ல சத்தமா கேமரா ஆக்ஷன். ஹாய், வணக்கம். நான் சந்திரசேகர் பிரியந்தி. டுடே விஜய் அண்ணாவோட பர்த்டே வந்து ஸ்ரீலங்காவில் இவ்வளோ ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிப்ளி மீடியாவுக்கு வந்து தேங்க் பண்ணுறேன். இவ்வளோ அழகாக வந்து இந்த ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நானும் இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ணா, நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். அவங்க சொன்ன மாதிரி நானும் உங்களோட பிக் ஃபேன். ஸோ ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.